அனைவருக்கும் வணக்கம். பனியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ராஜி வந்து அவங்க ரூமில் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. மீனா உள்ளே போகிறாங்க. என்ன ராஜி டியூஷன் கிளம்பிட்டியே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு ரொம்ப ஹாப்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க. நான் தான் என்ன பண்ணேனே தெரியல, அவருக்குடைய எக்ஸாம் எப்படி சொல்லனே தெரியல வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா மாமா நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்களே அப்படின்னு. ஆமாம் ராஜின்னு எப்படி சொல்லலாம், எப்படியா சொல்லிடலாங்க்கா மாமாட்ட அப்படிங்கிறாங்க. அடுத்து வெளியில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ராஜி எல்லாம் போகிறாங்க. அடுத்து வந்து ராஜி வந்து பாண்டியன் கிட்ட போய் மாமா நான் டியூஷன் கிளம்புறேன் மாமா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிப்பா அப்படிங்கிறாங்க. பழனி வந்துட்டு ஏமா ராஜி எதில் போகிற அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் தான் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. பஸ்லையா? பஸ்ஸு வந்து நீ டியூஷன் எடுக்கிற வீடு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து தூரம், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வேறு நீ நடக்கணும். இங்கே நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வேறு நீ நடக்கணும். இதுக்குமா இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டே இருக்க? பேசாமல் ஒன்று பண்ண கதிரு, நீ ராஜியை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுடா அப்படிங்கிறாங்க. கரெக்டு, இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடானே. உடனே பண்ணிட்டு ஏது அந்த ஓட்ட சைக்கிள்லையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே. அப்போ நீங்கள் பைக் வாங்கி கொடுக்க வேண்டியதானே மச்சான் கதிருக்கு. என்னது பைக்கா நானா அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. ஐயோ அவசரப்பட்டு நம்ம வேறு உளறிட்டுமே அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேணா என் பைக் எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டு சரவணன் கூப்பிட்றாங்க. உடனே சரவணன் வந்துட்டு பாண்டியன் கேட்குறாங்க. ஏன்டா நீ இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டியது இல்லையா அப்படின்னு. இல்லைப்பா நான் லேட்டாக போனால் போதும் அப்படின்னு. அப்படினாலும் எப்படா நீ வேலைக்கு போவ அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து செந்தில் வந்துட்டு நீ ஏன் பைக் எடுத்துக்கூட அப்படின்னு. வேறு யார் டோர் டெலிவரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சைக்கிளே போய்க்கிறேன், நீ என்ன ட்ராப் பண்ணுறியா அப்படின்ட்டு கதிரை பார்த்து ராஜி கேட்குறாங்க. பக்கத்தில் கோமதி வந்துட்டு டே அதான் கேட்குறல்லடா போட போய் அவளை ட்ராப் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சைக்கிளே போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் கிளம்புறேன் மாமான்ட்டு இவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் மீனா வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு செந்தில் பார்த்து செய்ய காமிச்சிட்டே இருக்காங்க. இது மீனா சொல்கிறேன் அப்படின்ட்டு செந்திலும் சொல்கிறாங்க. சரிப்பா நான் போய் கிளம்புறேன், நான் ரூபா எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், நான் போய் ரூபா எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் எந்திரிக்க போகிறாரு. மாமா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மீனா கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ மாட்டி விட்டாலே நம்ம இவா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. செந்தில் வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைந்து இவர் ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. அது வந்து அது வந்து அப்போ நான் பரிச்சை எழுத போகிறேன்ப்பா அப்படின்றாரு. பரிச்சை எழுத போறியா? என்னடா என்ன பரிச்சைன்னே. ஆமாப்பா அது வந்து பரிச்சை தான், அது வந்து ஒரு பரிச்சை, ஒரு விதமான பரிச்சைன்னே. என்னடா உளர்ற, என்னடா சொல்லுடான்னே. அது வந்து அது வந்துன்னே. ஐயோ மாமா நானே சொல்கிறேன், இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் வருது, சும்மா ஒரு வந்து டெம்பரரியாக தான் போடுறாங்க இப்போதைக்குன்னு பார்த்தா, ஆனால் அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாம் இவர் எழுத போகிறாரு நாளைக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸாமா, அதுவும் பெர்மனெண்ட் கிடையாதா, என்னடா சொல்கிற, நீ எப்படிடா பரிச்சை எழுதுவ? அவன் நாள் கணக்காக மணிக்கணக்காக உட்காந்து படிக்கிறாங்க, அவங்களே பரிட்சையில் எழுதி பாஸ் ஆக முடியல, வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீ என்னடா படிச்சிருக்க, படிக்கிற படிப்பே எது என்னடா, அதே அப்புறம் உன்னால் பரிட்சை எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சான் இல்லாட்டினாலும் அவன் அப்படியே படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் படிக்க விட்ருவீங்களா? அந்த படிக்கிற நேரத்தில் ஒரு 2 டெலிவரி போய் பண்ணிட்டு வரான்னு சொல்லி அவனை அனுப்பி விட்ருவீங்க, அப்புறம் எப்படி என் மாப்பிள்ள படிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா டே என்னடா நீ புரிஞ்சாடா பேசுகிற, அவன் 10 படிக்கும்போது 11 படிக்கும்போது அவனை போய் டெலிவரி பண்ணிட்டுவான்னு சொல்லி அனுப்புனேன்டா, அப்போல்லாம் அவன் படிக்கணும்னு சொல்லி படிக்க தானடா விட்டேன் அவனை நான், இனிமேல் நான் படிக்க விடாத மாதிரியே பேசுகிறீங்கடா ஆளாளுக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா மீனா நான் நிஜமாக தான் கேட்குறேன், இவன் எப்படிப்பா பரீட்சையில் பாஸ் ஆக முடியும், பாஸ் ஆனாலுமே அங்கே வேலை கிடச்சிருமாடா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்கவும் கோமதின்ட்டு எங்கள் நல்ல விஷயம் தானே பரீட்சை எழுதுறது, அது போய் எதுக்குங்க இப்படி நக்கல் பண்ணுறீங்கன்னு. இல்லை கோமதி நான் நக்கலெல்லாம் கேட்கல, நிஜமாக தான் கேட்குறேன், பரீட்சை எழுதி அது பாஸ் ஆயிடுவானாவே, பாஸ் ஆனால் எனக்கு வேலைலாம் கிடச்சிருமா அப்படிங்கிறாங்க. அது ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் சரிடா நீ பரீட்சை எழுதுக்கலாம் நான் ஒன்றும் சொல்லலை, நீ போய் பரீட்சை எழுது போ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. என்னடா பரீட்சை எழுத போகிறீங்க, யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க, கூடவே திரிகிற அழுக கூடவே பேசுகிற அழுக, அவளுக்கு ரகசியத்தை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அழுக, நான் தான் ஒரு வளருவை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. அத்தை இதில் என்னத்த ரகசியம் இருக்குது, இதில் ஒரு சீக்ரெட் ரகசியம் எதுவுமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவோம். ஏண்டா நீ கூட சொல்லலடா செந்தில் அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்லணும்னா இல்லைம்மா எல்லாருமாடி இது எப்படி சொல்லணும்னு சொல்லி ஒரு கூச்சந்தான் அப்படிங்கிறாங்க. சரவணன்ட்டு டே இது கூட நம்ம சொல்ல பற்றியா பரவாயில்லடா, எனிவே நல்லபடியாக பரிச்சை எழுதிட்டு வாடா அப்படின்னு. அண்ணே நல்லா கமுக்கமாக இருந்துக்கிறேன் நீலாம் இப்போ மாறிட்டேனே அப்படின்னு அரசியும் சொல்கிறாங்க. அவன் எங்கே மாறினா பக்கத்துலேயே ஒருத்தி இருக்கா பாரு, அவள் தான் மாற்றிருக்கா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்லி சிரிசிக்கிறாங்க. சரிடா ஓகேடா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கிட்ட வந்து வெளியே சைக்கிளை கட்டுறாங்க. சைக்கிளில் போய் கதிர் நின்றுட்டு ஒரு எட்டி பார்த்துட்டே இருக்காரு. ராஜி வரவும் இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், எதுக்காக நின்றுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆட்டோ வர வரைக்கும் அப்படின்ட்டு கதிர் சொல்கிறாரு. ஆட்டோவா எதுக்குன்னு? ஆமாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்டோவை பேசியிருக்கேன், இப்போ வந்துடும், நீ அதில் போய் டியூஷன் கிளம்பு அப்படிங்கிறாங்க. அது சரி நான் இப்போ வேலை பார்க்குற காசு எல்லாத்தையுமே ஆட்டோக்கே கொடுத்துடலான்னு சொல்லி நீ முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் ஆட்டோக்கேன்னு நான் காசு கொடுத்துக்கிறேன்னு. சரி இன்றைக்கி மட்டும்தானா இல்லை டெய்லி ஆட்டோக்கு காசு கொடுக்க போறியான்னு? டெய்லி வேணாலும் நான் ஆட்டோக்கு நான் காசு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது சரி உங்ககிட்ட நான் காசு வாங்கவே கூடாதுங்கிறதுக்காக தான், சுயமரியாதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போகிறதுக்குமே இவர் டெய்லி ஆட்டோ பிடிச்சி கொடுப்பாராம், அதுக்கு இவர் காசு கொடுப்பாராம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிறன்னு ஆட்டோலாம் ஒன்றும் வேண்டாம் சரியா, உன இந்த சைக்கிளே நீ என்னை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ வர வேண்டாம்னு சொல்லுங்க. அவர் ஃபோன் போட்டு அண்ணே ஆட்டோலாம் வேண்டானே நாங்கள் எங்கள் வண்டியிலே போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி நீ உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ராஜி முன்னாடி கேரியரில் போய் உட்காந்துடுறாங்க சைக்கிளில் முன்னாடி. ஆனால் கிளம்பும்போது
ராஜியோட சித்தப்பா வெளியில் ஃபோன் பேசிட்டே வராரு. இந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைய நம்பவே முடியலடா. நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பொத்தி பொத்தி நம்ம பாதுகாத்து வளர்த்தாலுமே சாக்கடையை தேடி ஓடுதுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் ஒரு நாய் அப்படி இருந்துச்சு. நாங்கள் பெரிய பெரிய இடமா பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியிருந்தோம். 4-5 கார் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி காலாவதியான ஒரு சைக்கிளை வச்சுட்டு இருக்கவனை போய் உருப்படாத போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லி திரிஞ்சிட்டு அலையுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது ஒரு ராஜி கோவம் வருது. உடனே கதிர் கையை எடுத்து விட்டு சைக்கிள்லேருந்து இறங்கி வந்துட்டு சீக்கிரமாக நேருக்கு வந்து பேசிட்டு, எது பேசுறதுனாலும் நேருக்கு நேரம் என்கிட்ட பேசுங்க. அதை என்ன ஜாடமாடியாக பேசுறதுன்னே, நான் இதுக்கு ஜாடமாடியாக பேச போகிறேன். இப்போ உன்ட்டு நேரடியாகவே கேட்குறேன், நீ என்ன இப்போ காலாவதியான சைக்கிளை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு அலையிறீங்க ஜோடியா? இதுக்காக தான் இந்த தருதலையை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போனியோ அப்படிங்கிறாங்க. உங்களை விட எங்கள் மாமா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி சொத்து இருக்க வைக்கிறதுக்கு, அதெல்லாம் இந்த சொத்து எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எங்கள் மாமா நியாயமாக மளிகை கடை வச்சு சம்பாதிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த சொத்தை என்ன பண்ணுறீங்க? வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. அடுத்தவனுடைய வயிற்றில் அடித்து வாயில் அடித்து சம்பாதிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எங்கள் அப்பா தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் வட்டிக்கு விட்டு காசு சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக திட்டுறாரு. என்ன வாய் ரொம்ப ஓவராக பேசுனே, நானாட்டி பேசாமல் தான் இருந்தேன், நீங்கள் பேசுனால தான் நான் இப்போ பேசுகிறேன். செவனேன்னு போயிட்டு இருந்தேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது திருப்பி திருங்க. அப்புறம் சித்தப்பா அப்படின்ட்டு, அப்புறம் நான் இப்போ எங்கே போகிறேன் தெரியுமா? நீங்கள் எந்த வீட்டில் வச்சு என்னை டியூஷன் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்களோ அந்த வீட்டுக்கு தான் திருப்பி இப்போ டியூஷன் எடுக்க போகிறேன். நீங்கள் என்ன ஒரு கலவரம் பண்ணணும், நான் எனக்கு தீமை பண்ணணும் ஒன்று செஞ்சீங்க பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணிங்களா? நான் டியூஷன் எடுக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி, அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா நன்மையில் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ எங்கள் மாமாவோட பெர்மிஷனோடு நான் டியூஷன் போகிறேன். இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு நான் போகிறேன். திருட்டுத்தனமாக எடுக்குமேன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் பிரச்சனை பண்ணதுனால இப்போ தைரியமாக எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சோத்துக்கு வழி இல்லாமல் டியூஷன் எடுக்கிற உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட நான் வந்து சொன்னேனா அப்படின்னு சொல்லி ராஜி பயங்கரமாக திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க சைக்கிள் ஏறி. அடுத்து குமார் அவங்க அப்பா வந்துட்டு உள்ளே வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு, எங்கே போனீங்க? உங்களே தான் இவ்வளோ நேரம் தேடி போனேன். தேங்காய் பாலும் ஆப்பமும் எடுத்து வச்சுருக்கீங்க, சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. அதை தூக்கி குப்பையில் போடுனே. ஏன்டா காலையில் ஏன்டா வல்லுன்னு உழுவுற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆத்தா பேசாமல் ராத்தா நீ அப்படின்னு, ஏன்டா வட்டிக்கு காசு கொடுத்தேன் வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டா நானே, ஆத்தா பேசாமல் இருங்குறேனா, எப்போ பார்த்தாலும் வட்டி காசுன்னு அப்படின்ட்டு கோவப்படுறாரு. ஆனால் அவங்க அண்ணனும் இருக்காங்க. என்னடா ஆச்சு என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ஓடுகாலி கழுதை தான் இப்போ ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. ஏன்டா பொம்பளை பிள்ளையை பற்றி இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்குன்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அவளாம் ஓடுகாலி கழுதை தான் தான், அப்புறம் அவளை எப்படி சொல்கிறது? அவள் என்ன சொல்கிறா தெரியுமா? இந்த குடும்பத்தில் நீ தான் அன்னை சம்பாதிக்கிறியானே, நீ தான் பிஸ்னஸ் பண்ணுறியா, நான் வந்து வட்டிக்கு காசு விட்டு அடுத்தவன் வயிற்றுல வயலையும் அடித்து சம்பாதிச்சிட்டு இருக்கேனா? அப்போ உன் கூட நான் தோப்புக்கு தோட்டத்துக்கு எதுக்குமே நான் வந்து கிடையாதா? உன் கூட வேலை பார்த்து கிடையாதா? அதில் எனக்கு சொத்து கிடையாதா? அந்த ஓடுகாலி ராஜி சொல்கிறா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபு சொல்லவும் கையில் இருந்த பக்கத்தில் இந்த சொம்பை எடுத்து தூக்கி அடிச்சிடுறாரு. என்னடா நீ பண்ணுற? சத்துன்னு ஒரு அடி ஆனார். அவங்க அண்ணன் அடிக்கிறாரு. எதுக்கெடுத்தாலும் அவள் பண்ணதுக்கு எல்லாத்தையும் ஏன்ட்ட வந்து கேட்குறேன். நான் தான் அவளை கல்யாணத்தன்னைக்கு ஓடி போச்சோனேனா, நான் தான் இந்த வீட்டை விட்டு போச்சோனேனா, குடும்ப மனத்தில் நான் தான் வாங்க சொன்னேன்னா, என்ன செஞ்சாலும் அவள் செய்யும் போதெல்லாம் என்கிட்ட வந்து பேசுகிற. இனிமேல் அவள் என்ன செஞ்சாலும் ஏன் செஞ்சாலும் என்கிட்ட வந்து எதையும் சொல்லக்கூடாது. அவளுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் உன்ட்ட சொன்னேன்னா அவளை வந்து போய் பேச சொல்லு வையின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுகிற. நீயே யோசித்துப்பாரு, நான் எப்படிலாம் பேச சொல்லியிருப்பேன் அவகிட்டக்க. அவள் எப்பயோ செத்து போயிட்டா, அவளை நான் தலைமொழியிட்டேன். இனிமேல் அவளை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டு மடிக்க எறிகிறாரு. ஆனால் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன்டா நீ இப்படி வந்துட்டு என்ன ஒரு நாள் சின்ன பிள்ளைத்தனமாக உங்கள் அண்ணங்கிட்ட வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க? அவள் ராஜி பேசுனான்னு அதோட விட்டுற வேண்டியதானே? அவள் அப்படி பேசுனா இப்படி பேசுனான்னு இப்போ உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி உங்கள் அண்ணன் உனக்கு அதுக்கு ஏற்றப்படால செமத்தியை கொடுத்தான்டா, வாய் வச்சுட்டு பேசாமல் இருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்பட்டுட்டு கிளம்பி போகும்போது, ஏங்க அந்த ஆப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க நக்கலாக இருக்கிறாங்க. சரிங்க அதை நான் குப்பையில் போட்டுறேன், இல்லை நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க நக்கலாக பேசுகிறாங்க. திருப்பி அவங்க பையன் இருக்கேன் குமார், ஏன்டா நீ உங்கள் அப்பா பின்னாடியே போகலை அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் வர எல்லாரும் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்க, இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரி நீ போ அப்படின்னு அவங்க அம்மா நக்கலாக பேசுவோம். பக்கத்தில் ராஜி அவங்க வந்துட்டு, ஏம்மா நீ வேறு, அவரே ஏற்கனவே கோவத்தில் இருக்காரு தம்பி, அவர்கிட்ட கூட கொஞ்சம் நீ தூண்டுதலை வேறு பேசுகிறேன்னே. எம்மாடி மருமகளே, நீ தாம்மா அந்த குமாரோட அப்பாவுக்கும் சரியானவா, இவங்கிட்டக்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் பொழைக்க முடியும் தாயி அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க.